இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு பெருக்குத் தொடரின் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. அனைத்து உறுப்புகளினுடைய கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலைப் போல் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. எனில் பொது விகிதம் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும், நான் சொல்கிற ஷார்ட்கட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லா சம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இல்லை எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களாம். இப்போது இந்த மடங்கு மட்டும் தான் அவங்க கேள்வியில் மாற்ற போகிறாங்க. வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த மடங்கு மட்டும் தான் மாறி இருக்கும், மற்ற எதுவுமே மாற்ற மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதே கேள்வி வரும்போது இல்லை இதே மாடலில் வந்து 5 மடங்கு 10 மடங்கு 8 மடங்கு எது வந்தாலும் சரிங்களா, நான் சொல்கிற ப்ராசஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இங்கே 1 போட்டு இங்கே ஈக்குவல் டு போட்டு இங்கே எத்தனை மடங்கு இருக்குது அது மேலே போட்டுங்க, கீழே வந்து r+1 போட்டுங்க. இதுதான் அதோடைய ஆன்சரு. ஸோ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணால் போதும். இங்கே 5 மடங்குனா மேலே 5 போடணும், மேலே 10 மடங்குனா மேலே 10 மடங்கு, கீழே அந்த r+1 ஸ்டாண்டர்டு சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் r+1 = 3ன்னு வரும். அப்போ r நம்மளுக்கு சால்வ் பண்ணால் 3 - 1 வரும். r நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 2ன்னு வரும் சரிங்களா, 2ன்னு வரும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ 2. இதே மாதிரி பார்த்தோன்னா ரீசனிங்கில் ஒரு 10 கொஷின் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கொஷின் தான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னுடைய ஃபுல் வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ கீழே வந்து இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.